கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் அப்பாடா யாரு யாரு அட யாருங்க யாருன்னு கேக்குறல யாரு யாரு இந்த சிலை என்னாச்சு? யாரு யாரு என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. ஆசைங்கிறது எப்பவும் ஒரு கெட்ட விஷயம் தாங்க. ஆனா ஆசை யாரை விட்டு வச்சிருக்கு? ஆசையால நடந்த ஒரு சம்பவம் தான் இது. சில நேரத்துல நாம அதிகமா ஆசைப்பட்டா அது பேராசையில தான் போய் முடியும். அவங்களோட வாழ்க்கையும் அழிவுல தான் போய் முடியும். அந்த கதை தான் இதுவும். மும்பைல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் சந்தியாவுக்கும் நடந்திருக்கு. ஒரு சேரையில் ஆரம்பிச்ச ஆசை அவளை வசியப்படுத்திருச்சு. அதால என்ன விளைவு வரப்போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. என்ன வந்துட்டீங்களா? வணக்கம்மா. இந்தாங்கம்மா. ஆமா, இதுவும் உங்க புடவை தானே? ஆமா, என்னோட புடவை தான் இது. அப்படின்னா இதையும் வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய துறையெல்லாம் கொடுத்துட்டேன். இப்ப நான் கிளம்புறேன். அம்மா மருமகளே, இங்க கொஞ்சம் வா. அத்தை சொல்லுங்க. ஆமா, இந்த புடவை எப்ப வாங்கின? கொஞ்சம் காட்டு. இதோ. மருமகளே, இது ரொம்ப அழகா இருக்குமா. அத்தை, இந்த புடவைய கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கினேன். அட, ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. கலர் கூட சூப்பரா இருக்கு. இப்போ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கியா? உன் வேலையை மட்டும் நீ பார்க்க மாட்டியா? இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரோகனோட ரூம்ல வை. அத்தை, நான் இத ரூம்ல வைக்கிட்டுமா? இந்தாம்மா வச்சிரு.
என்னாச்சு சந்தியா? நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. ஏங்க அந்த அலமாரி கதவு திறந்து திறந்து மூடிச்சு. அதுவும் தானா. நான் அதை க்ளோஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு சக்தி என்ன வேகமா அடிச்ச மாதிரி இருந்தது. இதெல்லாம் எப்படி நடக்கும் சந்தியா? இந்த ரூம்ல இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். நீ ரொம்ப டயர்டா இருக்கன்னு நினைக்கிறேன். சரி, ரெஸ்ட் எடு. இல்லங்க, நடந்த விஷயம் எனக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது. இதெல்லாம் பிரமையா இருக்குமா? நீ கொஞ்ச நேரம் ஓய்வெடு, எல்லாம் சரியா போயிடும். நெருப்பா? Oh my God, ரொம்ப கெட்ட கனவா இருக்கு. சாம்ராட், 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 எழுந்திருங்க, எழுந்திருங்க, எழுந்திருங்க. என்னாச்சு சந்தியா? என்னாச்சு? அது அது அங்க சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? அது அலமாரிக்குள்ள இருந்து வருது. சாம்ராட், உள்ள இருந்து யாரோ கதவை தட்டுறாங்க. சந்தியா, அங்க யாரும் இல்ல. அங்க இருந்து எந்த சத்தமும் வரல. அதெல்லாம் உன் கற்பனை. சத்தம் வருது, நான் கேட்டேன். சந்தியா, நீ படு. நீ முதல்ல படு. நீ டயர்டா இருக்க, படு. சாம்ராட், சாம்ராட், நான் சொல்றதை கேளுங்க சாம்ராட். நான் உண்மையை தான் சொல்றேன். அங்க சத்தம் வருது. இப்ப சத்தம் வந்தது. சாம்ராட், பாத்து. ஐயோ, யாருமே இல்ல. இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, எல்லாத்தையுமே நீயா கற்பனை பண்ணிக்கிற. பாத்தல, படு. படுத்து தூங்கு. லேட் ஆயிடுச்சுமா. தூங்குன்னு சொல்றேன்ல. ரோஹன், நோ பேபி, இப்படி சத்தமா சூ பண்ணக்கூடாது. பேட் மேனர்ஸ். மெதுவா சூ பண்ணு. அம்மா, இது என்னது? நீ ஏன் கையால சாப்பிட்டு இருக்க? ஃபோர்க் எதுக்கு வச்சிருக்க? ஃபோர்க்கையும் நைஃபையும் யூஸ் பண்ணு. ஃபோர்க் லெஃப்ட் ஹேண்ட், அப்புறம் நைஃப் ரைட் ஹேண்ட். சரி, நீ அவனை சீக்கிரமா ஸ்கூல்ல டிராப் பண்ணு. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரியா? ஓகே, சலோ, பாய். பாய். கமான் ரோஹன், finish your breakfast. சீக்கிரம் சாப்பிடு. எனக்கு போதும்மா. நோ, ஃபுல்லா சாப்பிடு.
என்னாச்சுமா? நான் என் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. அன்னியில இருந்துதான் எங்க வீட்ல வித்தியாசமான விஷயங்கள், பயங்கரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி திடீர்னு நடக்கிற விஷயங்களால நாங்க ரொம்பவே பயந்து போயிருந்தோம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹலோ சாம்ராட். சொல்லு. ரெடி ஆயிட்டல? நான் மனுஷியும் அவரோட வைஃபையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன். ஞாபகத்துல வச்சுக்கோ, அவன் என்னோட பிசினஸ் பார்ட்னர். எந்த விதத்திலயும் இரிட்டேட் ஆயிடக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சீக்கிரமா வாங்க. நீ ரெடி ஆயிட்டியா? ஏதோ ரெடி ஆக போறேன். சரி, பாய். பாய்ங்க. யாரு? யாரது? அப்படியே மெதுவா எங்க வீட்டுல கெட்ட விஷயங்கள் நடக்கிறது அதிகமாயிடுச்சு. அந்த சாரியாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு எங்க யாருக்குமே தெரியல. ஏன்னா அது எங்க முன்னாடி இருந்தது, அதான் காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அந்த சாரி எங்க வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்துதான் எங்க வீட்டுல நடக்கிறது எல்லாமே கெட்ட விஷயங்களா இருந்தது. சந்தியா, சந்தியா என்ன பண்ற? சந்தியா, what are you doing? சந்தியா, ஹாய் ஹாய். வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு. எப்படி சாப்பிடணும்னு எனக்கு சொல்லி தரியா? எனக்கு இப்படி சாப்பிடதான் பிடிக்கும். நான் எப்பவும் இப்படிதான் சாப்பிடுவேன். என்ன, நான் இப்படி சாப்பிட்டா என்ன பண்ணுவேன்? இப்படிதான் நான் சாப்பிடுவேன். சந்தியா, உன்னால இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டுச்சு தெரியுமா?
என் பிசினஸ் பார்ட்னருக்கு முன்னாடியும் அவனோட வைஃபுக்கு முன்னாடியும் என்னால தலை நிமிர்ந்து நிக்கவே முடியல. என்ன ஆச்சு உனக்கு? கேவலமான மேக்கப்பை போட்டுக்கிட்டு எவ்வளவு சீப்பான விஷயங்களை பண்ண? ஐம் ரியலி சாரி சாம்ராட். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்தே எனக்கு உடம்பு சரியில்லை. I don't know. எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு என்ன ஆச்சு? சரி, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே சந்தியா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, அதை நான் பாத்துக்கிறேன். நீ தூங்க. இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல ரெஸ்ட் எடு, சரியா? படு. தூங்குன்னு சொல்றல. நான் சொல்றதை கேளு சந்தியா. தூங்கு. சந்தியா, சந்தியா எங்க போனா? சந்தியா, யார் அது? யாரு? சந்தியா, யாருன்னு கேக்குறல்ல? சந்தியா, சந்தியா, சந்தியா. அவளோட பேச்சு, அவளோட நடவடிக்கை, அவளோட ட்ரெஸ்ஸிங், அவ தயாராகிற முறை எல்லாமே வித்தியாசமாவும் இரிட்டேட்டிங்காவும் எங்களுக்கு இருந்தது. எங்களுக்கு பயமாவும் இருந்தது. அதே சமயம் எங்க சந்தியா இல்லைன்னு தோணுச்சு. சில விஷயங்களை என் பையன் எனக்கு அப்புறமா தான் சொன்னான். ஆனா அப்பவே நடக்க போற விஷயம் ரொம்பவும் பயங்கரமா இருந்தது. ரோகன், ஹோம்ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட? குட் குட். சரி ரோகன், டிஃபன் பாக்ஸ்ல பாஸ்தாவும் பீஸாவும் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிடணும். சாம்ராட், நான் ஸ்கூலுக்கு போய் ரோகனை விட்டுட்டு வந்துடுறேன். சந்தியா, உனக்கு எதுவும் ஆகலையே? இல்லனா நான் வேணா அவனை போய் ஸ்கூல்ல டிராப் பண்றேன். ஏன்னா ஆபீஸ்க்கு நான் இன்னைக்கு லேட்டா தான் போகலான்னு இருக்கேன். என்னங்க நீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சு? என்ன, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல சாம்ராட், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. சரி சரி, நீ போய் ரோகனை விட்டுட்டு வா. ஓகே. ரோகன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நான் யாருன்னு பாக்குறேமா? நீ எப்படி பாருக்க? பணம் கொடு, அப்பதான் நீ பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்கலாம். அட அட நில்லுங்க.
சந்தியா மருமகளே சந்தியா 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 என்னம்மா? ஹலோ டாக்டர், கொஞ்ச நாளா என்னோட மனைவி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அவ என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியல டாக்டர். பண்ணதுக்கு அப்புறம் அவ மறந்துட்டான்னு சொல்றான். சந்தியா சந்தியா ஏய், உனக்கு கண்ணு தெரியல? மம்தா, என்னடி சரக்கு என்னாச்சு? மம்தா, என்னடி எதுக்கு இவ்வளவு பயந்து போயிருக்க நீ? ஆரணி, இந்த சாரி எங்கிறது வந்தது? ஸ்ரீதேவி. எனது ஸ்ரீதேவியா? இல்ல 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 வேண்டாம், விட மாட்டேன், என்ன விட்டுட்டு விடவே மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சந்தியா சந்தியா, உனக்கு என்னாச்சு? சந்தியா, நான் மட்டும் அங்க சரியான நேரத்துக்கு போலனா அவளை இவ கொலை பண்ணிருப்பா. அவளை ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி இவ பேசிக்கிட்டு இருந்தா. அவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம், அப்புறம் அவளோட பேச்சு, ட்ரெஸ்ஸிங், இது எல்லாமே அவங்கள மாதிரி இருந்துச்சு. ஐயோ, என்னதாம்மா இங்க நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. ஏதோ ஒரு ஆத்மா அவளை தான் வசப்படுத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அவளை நாம இப்ப டாக்டர் கிட்ட இல்லப்பா, ஏதாவது ஒரு மந்திரவாதி கிட்ட தான் கூட்டிட்டு போகணும். அம்மா, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. இந்த சயின்ஸ் காலத்துல ஆத்மா அது இதுன்னு வீண் பேச்சுமா இதெல்லாம். இத பாருப்பா, நீ நம்பு இல்ல நம்பாம இரு. நானே இத நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். அந்த சிகப்பு சாரி நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம வீட்டுல இருக்கிற சந்தோஷமே போயிடுச்சு. நான் சொல்றத கேளுப்பா, என்ன அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ அதையே நான் கேக்குறேன். நான் சாம்ராட்டு கிட்ட அவங்களோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போன்னு சொன்னேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுச்சு. அது என்னங்கறத நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு நான் முதல்ல அவங்கள மீட் பண்ணணும். ஆனா சாம்ராட்ட பாக்கும்போது ரொம்ப பயந்து போய் இருந்தான். அவன் சந்தியாவை நிறைய டாக்டர்ஸ் கிட்ட காட்டினான். ஆனா எனக்கு புரிஞ்சு போச்சு, சந்தியா அந்த சாரியால தான் இப்படி இருக்கான்னு. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சந்தியா அந்த சாரிய கட்டும் போது மட்டும்தான் அந்த மாதிரி மாறுறா, மத்த சமயங்கள்ல இல்ல. சப்போஸ் அவ அந்த சாரிய கட்டலன்னா அவ சந்தியாவா இருக்கா. அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்தியா இதையெல்லாம் நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது? அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுனேன்? சாம்ராட், நீங்க தான் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல நான் என்னென்ன பண்ணேன்னு. அது சொல்லுங்களேன், நான் என்ன செஞ்சேன்? சந்தியா, கூல் டவுன். எல்லாம் சரியாயிடுமா. டாக்டர் சொல்லிருக்காரு உனக்கு எதுவும் ஆகாதுமா. டாக்டர் டேப்லெட் கொடுத்திருக்காரு, இந்தா. நீ முதல்ல இந்த டேப்லெட்டை போடு. இல்ல, ஐயோ சந்தியா, நான் சொல்றேன்ல, இத போடு, நான் சொல்றேன். இந்தா, முதல்ல மாத்திரையை போடு. தண்ணியை குடி.
சரி ஓகே, நல்ல கண்ணை மூடி நல்ல ரெஸ்ட் எடு. சாம்ராட், 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 சாம்ராட் கண்ணு தரங்க. சாம்ராட் உங்களுக்கு என்ன ஆச்சு? உன்னோட அந்த ரெட் சாரி எங்க? ரெட் சாரியா? ரூம்ல ஸ்டூல் மேல அங்கதானே வச்சேன். இல்ல, அது அங்க இல்ல, நான் காட்டுறேன் வா. இங்க பார். என்ன சொல்றீங்க? அது அங்கே தானே இருக்கு. இதெல்லாம் மறந்துருங்க. வாங்க வாங்க படுக்கலாம். வாங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்? ஸ்ரீதேவிய பத்தி. அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. என் மருமகளுக்கு சம்பந்தம் இருக்கு. அவ தன்னை ஸ்ரீதேவின்னு சொல்லிக்கிறா. அப்படியா? அவள மாதிரியே பேசிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஸ்ரீதேவி என்னோட பொண்ணுதான். ஆனா அவ இறந்து போயிட்டா. எங்க குருவுக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். அவ உயிரோட இருக்கும்போது எங்க குரு அவளை எங்க இனத்தோட நாயகி ஆக்கணும்னு நினைச்சாரு. அந்த செக்கப்பு சேரிய கட்டிக்கிட்டு சர்தார் ஆக சொன்னோம். எங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு. அது உங்களோட கற்பனைக்கு எட்டாதது. எங்களுக்குன்னு ஒரு மகாராணி இருப்பா. நாங்க எல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவதான் முடிவெடுப்பா. அவளை நாங்க சர்தான்னு கூப்பிடுவோம். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மமதாவுடைய மனசுல அவளுக்கு சர்தார் ஆகணுங்கிற ஆசை இருந்தது. எங்க யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. அவளுடைய அந்த ஆசை எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போதுன்னு அந்த நேரத்துல எங்க யாருக்கும் தெரியாது. அந்த சிகப்பு சேரியை போட்டுக்கிட்டு எப்படியாவது தான் ராணி ஆகணும்னு அவ ஆசைப்பட்டா. தான் ஆசைப்பட்டது இன்னொருத்திக்கு கிடைச்சிருச்சேன்னு ரொம்ப கோவப்பட்டா. சேரிய வாங்கிக்கிட்டு ஸ்ரீதேவி அந்த இடத்த விட்டு போனா. அன்னையோட அவளையும் நாங்க பார்க்கல, அந்த சேரியவும் பார்க்கல. நீங்க சொல்றது எல்லாம் வச்சு பார்த்தா எங்க ஸ்ரீதேவிக்கும் உங்க சந்தியாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை.
உங்க சந்தியாவால தான் என் மகளுக்கு நடந்த கொடுமையை தெரிஞ்சுக்க முடியும். அது என்னன்னு தெரியற வரைக்கும் அவளை வெளியே கொண்டு வர முடியாது. அவளை நீங்க காப்பாத்தணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நாளைக்கு உங்க மருமகளோட இங்க வாங்க. வா. அட என்னாச்சு ரோகன்? பயப்படாத, நான் இருக்கேன்லப்பா. ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணும் பயப்படாத, நான் தான் கூட இருக்கேன்ல. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அங்க அங்க சந்தியா அண்ணி ரூம்ல இருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் வந்துட்டு இருக்கு. போதும் போதும், குழந்தைங்க முன்னாடி எப்படி பேசணும்னு தெரியாதா? ரோஹனை ரூமுக்கு கூட்டிட்டு போ. நான் சொல்ற வரைக்கும் கதவை திறக்காத. போ அம்மா. ஆமாப்பா. திறக்கிறேம்மா. பாத்துப்பா. சந்தியா, சந்தியா, உனக்கு எதுவும் ஆகலையே சந்தியா? நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, ஆனா என் மனைவி மட்டும் விட்டு. அவ உனக்கு எந்த துரோகமும் பண்ணல. என் மனைவி ஒரு அப்பாவி. அவளை விட்டு ப்ளீஸ். விடு, என் பையனை விடு. விடு சொல்றேன்ல. பாத்துப்பா, பாத்து எந்திரி. நாம சந்தியா பின்னாடி போகணும்ப்பா. இல்லைன்னா அவளுக்கு நடக்க கூடாது ஏதாவது நடந்துடும். சீக்கிரம் பாப்பா. வா. யாரு? 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 யாருன்னு கேக்குறேன்ல. யாரு? ஸ்ரீதேவி.
யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. நீ ரொம்ப அழகா இருக்கடி, நிஜமாதான். எங்களுக்கெல்லாம் சர்தார் ஆயிட்ட. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மை சொல்லட்டுமா, நான் சந்தோஷமா இல்ல. சர்தார் நீ தான் ஆயிருக்கணும். நீ தானே எங்களை விட ரொம்ப பெரியவ. ராதி அம்மாவோட முடிவை தான் மறுக்க முடியல, அதான் நான் ஆயிட்டேன். அவங்களோட கடைசி ஆசை வேறையா, அதான் நான் ஒத்துக்கிட்டேன். ஸ்ரீதேவி, இப்ப நினைச்சா கூட நம்ம மாறலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த புடவை கட்டுறதுக்கான அருகதை உனக்கு இல்ல. ஏன்னா அந்த புடவை மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நான் தான் சர்தார் ஆக போறேன், புரியுதா? நீ என்ன பண்ற? அது என்னோடது. கூட அது என்னோடது. விடுன்னு சொல்றேன். எடுக்காத. வேண்டாம், நான் சொல்றது கேளு. இத நான் விட மாட்டேன். அது என்னோடது. எனக்கு சொந்தமானது. என்கிட்ட கொடுத்துரு. அத நான் கொடுக்க மாட்டேன். சீக்கிரம் என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ, இல்லன்னா நான் செத்து போயிருவேன். என்ன காப்பாத்து, என்னால முடியல. இல்ல, உன்னை காப்பாத்த மாட்டேன். நான் உன்னை காப்பாத்துறேன்னா நான் எப்பவுமே சர்தார் ஆகவே முடியாது. இனி எப்பவுமே இல்ல இல்ல இல்ல. அந்த சாரி என்னோடது. அந்த சாரி என்கிட்ட கொடுத்துரு. வேண்டாம். என்னோட சாரி. ஸ்ரீ, என்ன மன்னிச்சிரு ஸ்ரீ. நான் தெரியாம பண்ணிட்டேன் ஸ்ரீதேவி. சத்யா, 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 உள்ள என்ன நடக்குது? கதவு தெர சந்தியா. சந்தியா, 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 மருமகளே. சந்தியா, சந்தியா, உனக்கு என்னாச்சு? எழுந்திரு சந்தியா. அன்னைக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, சந்தியாவுக்கும் கூட தான். ஆனா அந்த ஸ்ரீதேவிக்கு அவ ரொம்பவே கெடுதல் பண்ணியிருக்கா. மம்தா தன்னோட ஆசைக்காகவே ஸ்ரீதேவிய கொலை பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த புடவையையும் அவளுக்குள்ளேயே வச்சு மறைச்சிட்டா. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் தப்பு பண்ணா அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு. வேலைக்காரன் மூலமா அந்த சாரி சந்தியா கிட்ட வந்தது. அப்ப ஸ்ரீதேவியோட ஆத்மா சந்தியாவை தன்வசப்படுத்திக்கிச்சு. மம்தாவை கொலை பண்ணணுங்கிற ஆசையை நிறைவேற்றிக்கிச்சு. அப்புறம் நாங்க அந்த சாரிய ஸ்ரீதேவியோட கல்லறையிலேயே புதைச்சு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சாரி இது வரைக்கும் யாரு கண்ணிலையும் தென்படல. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சந்தியாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நமக்கு சொந்தமில்லாத பொருள் மேல நாம ஆசைப்படக்கூடாதுன்னு. பணம், பூமி, அப்புறம் நகை, இது மேல ஆசை அதிகமா இருக்கும். ஆனா அது பிரச்சனையில தான் போய் முடியும். அதான் ஆசைங்கிற வட்டத்துக்குள்ள மனுஷன் கண்டிப்பா போய் விழுவான். இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி ஏதாவது ஆத்மா கோபமா இருந்தா தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக, இல்ல பழி வாங்க, அதால முடியாதுன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அது நினைச்சதை சாதிக்கிறதுக்காக தான் அடுத்தவங்களோட உடலை யூஸ் பண்ணிக்குது. அப்புறம் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆசைகள் இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா அந்த ஆசையே உங்க அழிவுக்கு காரணமாயிடக்கூடாது. அத புரிஞ்சுக்கோங்க. யாரோட கஷ்டத்துக்கும் காரணமாயிடாதீங்க. மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. பத்திரமா